ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ராகி பூரி தான் பார்க்க போகிறோம். ராகி பூரியில் ஓட்டியே விழாமல் எண்ணெய் எதுவும் குடிக்காமல் எப்படி சூப்பராக செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். ராகி பூரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவு ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவோட உப்பு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுடலாம். ராகி மாவு மட்டும் சேர்த்து பண்ணால் பூரி உடஞ்சி வரும், அதனால கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி வச்சு பிசைஞ்சுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது தான் சாஃப்டாக வரும். மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இருக்கணும். இந்த மாவை அப்படியே பிளேட் போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, மாவு நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. மாவு கொஞ்ச நேரம் ஊற விட்டாதான் பூரி புஷ்ஷுன்னு வரும். இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற கோதுமை மாவு மைதா மாவு பூரி மாதிரி ரொம்ப சின்ன சைஸ் உருண்டையாக பிடிக்க வேணாம், கொஞ்சம் பெரிய சைஸாகவே பிடிச்சிக்கலாம். சின்ன சைஸ் உருண்டையாக பிடிக்கும் போது நம்ம தேய்க்கும் போது ரொம்ப பிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக பிடிச்சி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து மாவை திரட்டாதீங்க, வீரல் விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக உருட்டிக்கோங்க. நம்ம உருட்டுற மாவு ரொம்ப மெலிசாவோ ரொம்ப திக்காவோ இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு ஷேப் வட்டமாக வரலனா 1 கப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் பூரி போட்டதுமே நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். ஆயிலை நல்லா மேலே தெளிச்சிக்கிட்டே இருங்க, அப்போ தான் பூரி சீக்கிரமாக உப்பி வரும். பாருங்கள், எந்த ஓட்டையும் இல்லாமல் எண்ணெய் குடிக்காமல் பூரி எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்ட்டு. பூரி வெந்துடுச்சுன்னா அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சிருங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது பூரி போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. 2 சைடும் பூரி நல்லா வெந்ததும் எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். எல்லா பூரியும் எப்படி உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். பூரியோட சாப்பிட இன்னைக்கு பூரி கிழங்கு தான் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் பூரி பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். பூரியை பிரித்து காட்டுறேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக லேயராக எவ்வளோ சூப்பராக பூரி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.